Hello everyone, welcome to TNPSC EVO classes. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய கிளாஸ் 15 யூனிட் 9க்கு கீழே கிளாஸ் 15 இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கீழே வர்ற ஒரு சிலபஸ். டாபிக் என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்டர் 5 இயர் பிளான்ஸ். 5 இயர் பிளான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1948ல இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் எதுவுமே இருக்கல. ஓகே, 1948ல இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1950ல இருந்து வந்துட்டு பிளான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னன்னா ஒவ்வொரு 5 இயருக்கும் ஒரு கமிட்டி போட்டு ஒரு பிளான் கொண்டு வந்து அந்த 5 இயர்க்கான ஒரு டார்கெட் ஜிடிபி ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம சக்சீட் பண்றோமா இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம டார்கெட்டை ரீச் பண்றோமா இல்லையா, எல்லா செக்டாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்தது இந்த 5 இயர் பிளான்ஸ். ஸோ இந்த 5 இயர் பிளான்ஸ்ல அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது ஒன்னு. ஸோ வில் மூவ் ஆன் டு த கிளாஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய 5 இயர் பிளான்ஸ். டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12 இருக்கு. 12 5 இயர் பிளான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஏன் 5 இயர் பிளான்ஸ் நீட்டிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2017 வரைக்கும் தான் நம்மளுக்கு 5 இயர் பிளான்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் 5 இயர் பிளான் 12 to 2017. ஸோ எவ்வளவு 5 இயர் பிளான்ஸ் இருக்கு? 12 5 இயர் பிளான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கீ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை. இப்போ நபார்டு இருக்குன்னா நபார்டு எந்த 5 இயர் பிளான்ல வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, நபார்டு சோ எந்த 5 இயர் பிளான்ல வந்துச்சு கெஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இயர் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எந்த 5 இயர் பிளான்ல வந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. சோ நபார்டு எப்போ 1982. சோ உங்களுக்கு இயர் நல்லா ஞாபகம் இருக்குன்னா, இந்த இயர் இந்த பிளான்ஸ் கரெக்டா ஞாபகம் இருக்குன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் கரெக்டா தெரியும்னா நீங்க கரெக்டா பாத்துக்கலாம். 1982ன்றது 6th 5 இயர் பிளான். சோ நபார்டு எப்போ வந்துச்சு? 6th 5 இயர் பிளான் அப்போ வந்துச்சு அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். ஸோ அதனாலதான் சொல்றது இந்த பாக்ஸ் இந்த இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 5 இயர் பிளான் அதுக்கான இம்பார்ட்டன்ட் அதுக்கான இயர்ஸை வந்துட்டு நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 to 56. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரிப்பப்ளிக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிளான்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, செகண்ட் 5 இயர் பிளான் 1956 to 61. 5 ஆட் பண்ணிருக்கீங்க, ஆனா எல்லாத்துக்குமே கிடையாது, நான் சொல்றேன். தேர்ட் 5 இயர் பிளான் 1961ல இருந்து 1966. அதுக்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட் 3 பிளான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க டார்கெட் பண்ண ஜிடிபியை மீட் பண்ணல நம்ம. சோ பண்ணாதப்ப என்ன பண்ணாங்க, சரி நெக்ஸ்ட் பிளானுக்கு போக வேணாம், ஒரு 3 இயர்ஸ் கேப் கொடுக்கலாம், ஆனுவல் பிளான் போகலாம். ஆனுவல் பிளான்னா என்ன, அந்த பேர்லயே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ற பிளான்ஸ். இந்த 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாம இயர்லி பிளான்ஸ், ஒரு இயருக்கு வந்துட்டு இந்த பிளான் அப்படின்னு சொல்லி இயர்லி வைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இயர்க்கான டார்கெட்டை பண்ணாங்க. சோ இந்த ஒரு 3 இயர் பிளான், சாரி இந்த 3 ஆனுவல் பிளான்ஸ் வருஷம் வந்துட்டு 1966 to 67, 67 to 68, 68 to 69 அப்படிங்கிற 3 ஆனுவல் பிளான்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து ஃபோர்த் 5 இயர் பிளான் 1969 to 74, ஃபிஃப்த் 5 இயர் பிளான் 1974 to 79, சிக்ஸ்த் 1980 to 85, அதுக்கடுத்து செவன்த் 1985 to 1990, எயித்து இங்க ஒரு இயர்லி பிளான் இன்னொரு வரும். இங்க பாருங்க, ஃபிஃப்த்துக்கு அடுத்து ஒரு ஆனுவல் பிளான் வரும், செவன்த்க்கு அடுத்து ஒரு ஆனுவல் பிளான், சிக்ஸ்த்துக்கு அடுத்து எப்போ 1979 to 1980 1 இயர் கேப் வச்சிருக்காங்க, ஒரே ஒரு ஆனுவல் பிளான் வந்துருக்கு. 1979 to 1980. அதுக்கு அடுத்து செவன்த் 5 இயர் பிளானுக்கு அடுத்து 2 இயர்ஸ் பிளான், 2 இயர் ஆனுவல் பிளான் இருக்கு. 1990 to 91, 91 to 92. அதுக்கு அடுத்து 8th பிளான் 1992 to 97, 9th 1997 to 2002, 10th 2002 to 2007, and 11th 2007 to 2012. ஃபைனல் பிளான் 12th பிளான் 2012 to 2013. ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 5 இயர் பிளான்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கு அடுத்து ஆனுவல் பிளான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 4 5 6 ஆனுவல் பிளான்ஸ் இருக்கு இந்த பீரியட்ல. அதுக்கடுத்து ஏன் 5 இயர் பிளான் இல்லை, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நீத்தி ஆயோக் இருக்கு. நீத்தி ஆயோக்னா என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நீத்தி ஆயோக் என்ன பண்ணுன்னா, முன்னாடி இந்த 5 இயர் பிளான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த நீத்தி ஆயோக் திங்க் டேங்கா இருக்கும். என்னன்னா கவர்மெண்ட்க்கு வந்துட்டு ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கலாம், இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நீங்க பண்ணலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் அப் டு கவர்மெண்ட் வெதர் டு டேக் அப் ஆர் நாட். கவர்மெண்ட் வந்து அது வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விடலாம். அந்த மாதிரி நீத்தி ஆயோக் ஜஸ்ட் இட் இஸ் அ திங்க் டேங்க், பிளான பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். சோ இதுதான் இப்போ வந்துட்டு இந்தியால ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, 2017 வரைக்கும் தான் 5 இயர் பிளான்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்படி இந்தியால இந்த 5 இயர் பிளான் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ இந்தியால பிளானிங்கிறது இந்த 5 இயர் பிளான் வந்ததுக்கு அப்புறம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு பிளான்ஸ் இருந்துச்சு. எப்போ பிரிட்டிஷர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிளானிங் வந்துட்டு
இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு ரெகக்னைஸ்டு ஒன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா பிளான் பண்ணியே ஆகணும் நம்மளுடைய growthக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. வேரியஸ் ஐடியாலஜி இருக்கு. நெறைய பேருக்கு நெறைய ஐடியாலஜி இருக்கு. ஆனா இந்த பிளான் ஃபார்முலேஷன்ல ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆகி இந்த பிளான ஃபார்முலேட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாரு? அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த பிளான்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க டெவலப் பண்ணாங்கல்ல ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த மாரி சில பேர் மட்டும் தான் வந்துட்டு இதுலயுமே இன்வால்வ் ஆகி டெவலப் பண்ணி குடுத்தாங்க. ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில அது 6 ஆகஸ்ட் 1952ல ஃபார்முலேட் பண்ணாங்க. 5 இயர் பிளான்ஸ் 1950ல இருந்தே இருக்கு. ஆனா 52ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. இவங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு கவுன்சில் செட்டப் பண்ணாங்கன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய இந்தியாவுடைய ரிசோர்சஸ் ஆகட்டும், நம்மளுடைய எஃபோர்ட் ஆகட்டும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி மொபிலைஸ் பண்றதுக்காக, நம்ம பிளான் பண்றாங்கல்ல 5 இயர் பிளான், அதை சப்போர்ட் பண்றதுக்காக, அது மட்டும் இல்லாம சில எக்கனாமிக் பாலிசிஸ ப்ரமோட் பண்றதுக்காக, அதுவும் இல்லாம என்னன்னா பேலன்ஸ்ட் அண்ட் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி அதை என்ஷூர் பண்றதுக்காக இந்தியா மொத்தமாவும் வந்துட்டு பேலன்ஸ்டா ரேபிட் டெவலப்மெண்ட் ஆகணும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருந்து டெவலப்டு கண்ட்ரீஸா போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில செட்டப் பண்ணாங்க. அந்த பிளான் எல்லாம் எயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. யார் யார் இருப்பாங்க இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னா? பிரைம் மினிஸ்டர், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. அதுக்கடுத்து யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்கான சீஃப் மினிஸ்டர், யூனியன் டெரிட்டரியா இருந்தா யூனியன் டெரிட்டரிக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க அதுக்கப்புறம் அவங்க இல்லாம மெம்பர்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன், அந்த யார் பிளான் பண்றாங்களோ அவங்களுடைய மெம்பர்ஸ், இத்தனை பேர் வந்து இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல அந்த கவுன்சில் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தடுத்து 5 இயர் பிளான்ல இந்தியால அந்த 12 5 இயர் பிளான்ஸ்ல என்னென்ன மேஜர் திங்ஸ் நடந்திருக்கு. நெறைய நடந்திருக்கு. அந்த 5 இயர்ஸ்ல நெறைய போட்டிருக்காங்க. பட் சிலது இருக்கும்ல, இத கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி அத நான் வந்துட்டு பாக்ஸ்ல டேபிள் போட்டு குடுத்துருக்கேன். சோ இத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம அக்ரிகல்ச்சருக்கு மேஜரா என்ன இருக்குன்னு நம்ம முன்னாடி போக போக ஸ்லைட்ஸ் இருக்கு. அதுவும் பார்த்துக்கலாம். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல 1951 to 56 நான் முன்னாடியே சொன்ன மாரி. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ டார்கெட் 2.1% குரோத் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 2.1% குரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுல அவங்க அச்சீவ் பண்ணது எவ்வளவுன்னா 3.6% அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க டார்கெட் பண்ணதை விட அச்சீவ்மெண்ட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன இந்த டீடைல் ஆஃப் பிளான்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஹாரட் டாமர் மாடல் டெவலப் பண்ணாங்க. ஹாரட் டாமர் மாடல்னா ஒண்ணும் இல்ல. இது ஒரு குரோத் மாடல். ஒரு கண்ட்ரி எப்படி குரோத் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு அந்த மாடல் தான் இந்த ஹாரட் டாமர் மாடல். சோ இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு எம்எஸ்சி லெவல் டாபிக். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹாரட் டாமர் மாடல் இஸ் a growth மாடல். அது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல தான் வந்துச்சு. சோ இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சரோட பிரைஸ் ஸ்டெபிலிட்டி எப்பவுமே ஒரே மாதிரி ஒரு பிரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், லாஸ் ஆகக்கூடாதுங்கிறது. அதுக்கடுத்து பவர், டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு பார்க்கும்போது ஒரு கமர்ஷியலைசேஷனுக்கு பார்க்கும்போது பவரும் டிரான்ஸ்போர்ட் இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் எப்போனா 1956 to 61 டார்கெட் பண்ணது எவ்வளோ 4.5% அவங்க டார்கெட் பண்ணாங்க. பட் ஆனா growth ஆனது கொஞ்சம் கம்மி தான் 4.27%. அதாவது 0.25 வந்துட்டு குறைஞ்சிருக்கு மோர் ஆர் லெஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த பிளான் என்னன்னு சொல்லுவாங்க, மஹலனோபிஸ் பிளான். மஹலனோபிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் தான் இந்த பிளானுக்கு எயிட் பண்ணா. முன்னாடியே சொன்னேன்ல, ஒவ்வொரு பிளான்லயும் சில மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ செகண்ட் பிளான் மஹலனோபிஸ் பிளான். சோ இதுல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரீஸை நல்லா டெவலப் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் இல்லாம ஃபர்ஸ்ட்ல அக்ரிகல்ச்சர், செகண்ட்ல இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. தேர்ட் 5 இயர் பிளான் எப்போன்னு கேட்டீங்கன்னா 1961 to 66 அவங்க டார்கெட் பண்ணது 5.6%. ஆனா ஆக்சுவல் growth இருந்தது 2.84%. பாதி கூட நம்ம வந்துட்டு growth ஆகல. 50% இயர்லி டார்கெட் பண்ணது 50% கம்மியாக தான் நம்மளுடைய growth இருந்துச்சு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க, இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு கேப் விடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் இதுக்கு அடுத்து 5 இயர் பிளான் இல்லாம 3 வருஷத்துக்கு ஆனுவல் பிளான்ஸ் போடுவாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். சோ இந்த இதுல இந்தியா வந்துட்டு டேக் ஆஃப் ஸ்டேஜ் என்டர் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஸ்டேஜ்னா வந்துட்டு நல்லா பாப்புலரான ஸ்டேஜ் மீன்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷன் போயிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் பிளான்ல டெவலப் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல போயிடுச்சு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன கான்செப்ட் கொண்டு வந்தா, இந்தியா செல்ஃப் ரிலையண்டா செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமியா இருக்கணும். இனிமே வேற கண்ட்ரிய இல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும். நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமி, அந்த இனஃப் அமௌண்ட், இனஃப் ஃபண்டிங் நம்ம கண்ட்ரிலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது இந்த மாடல்ல
அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் 2 பிளான்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது growth ரேட் அதிகமா இருந்துச்சா. ஸோ 3 பிளான்ல அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏன்னா வந்துட்டு இதுதான் எக்ஸ்போர்ட்க்காகட்டும், இல்ல இண்டஸ்ட்ரிக்காகட்டும் ஒரு பேஸா இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3 பிளான்ல கொண்டு வந்தாங்க. இதுதான் அவங்க பண்ண பிளான்ஸ். ஓகே, டீடைல்ஸ் ஆஃப் பிளான்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்க டார்கெட் பண்ணது, அச்சீவ் பண்ணது நடக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, போதும் ஹைவே பிளான்ஸ் இனிமே ஒரு 3 இயர்ஸ்க்கு கேப் விட்டுறலாம். இயர்லி பிளான் கொண்டு போலாம். எப்போ வந்துட்டு நம்ம அப்போ டார்கெட் அச்சீவ் பண்றோமோ, அப்போ திரும்பி 5 இயர் பிளான்ஸ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பிரேக் லீவ் விட்டாங்க. ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு பிளான் ஹாலிடே. அதுதான் பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன இதுல வந்துட்டு கரெக்ட்டா நான் அவங்க டார்கெட் பண்ணது நடக்கலல்ல. அது மேஜரா எதனால? அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ்னால. கரெக்ட்டா அவங்க எய்ம் பண்ண புரொடக்ஷன் நடக்கல. புரொடக்டிவிட்டி நடக்கல. ஸோ அதனால என்ன நடந்துச்சுன்னா, ஃபுட் ஷார்டேஜ் இருந்துச்சு. ஓகேவா? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா குடுக்க முடியல. ஸோ பாவர்ட்டி அதிகமாச்சு. அந்த மாரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதனால இந்த பிளான்ல என்னன்னா, ஹோல் நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி. புதுசா அக்ரிகல்ச்சர்க்காகவே ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அது இல்லாம என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் இரிகேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் சாயில் கன்சர்வேஷன். இந்த திங்ஸ ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த பிளான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? நார்மன் போர்லாக். இந்தியால வந்துட்டு எம்.எஸ். சுவாமிநாதன். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சு? 1966-69ல கிரீன் ரெவல்யூஷன் கூட நடந்துச்சு. ஹை யீல்டிங் வெரைட்டி வீட்ல கொண்டு வந்தது எல்லாமே இந்த இயர்ல தான் நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 4th 5 இயர் பிளான். 4th 5 இயர் பிளான் டைம் பீரியட் 1969-74. அவங்க டார்கெட் பண்ணது 5.7%. ஆனா ஆக்சுவலா அச்சீவ் பண்ணது எவ்வளவுன்னா 3.3%. அகெயின் தெர் இஸ் அ டிக்ளைன். ஓகேவா? டார்கெட் பண்ண அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. சோ இங்க வந்துட்டு ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க. என்ன ஸ்லோகன்னா, கர்பி ஹட்டாவோ. அப்படின்னா மீனிங் என்ன? இது ஒரு ஹிந்தி ஸ்லோகன். எப்போ வந்துச்சு? 1971. அதுக்கு மீனிங் என்னன்னா, ரிமூவ் பாவர்ட்டி. ஹட்டாவோனா ரிமூவ், கர்பி அப்படிங்கிறது பாவர்ட்டி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மீன்ஸ் ரிமூவ் ரிமூவ் பாவர்ட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் ஹேண்ட் ரைட்டிங்க வந்துட்டு மன்னிச்சிடுங்க. ரிமூவ் பாவர்ட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்பி ஹட்டாவோனா ரிமூவ் பாவர்ட்டி. ஓகே. அதுக்கடுத்து இதுல என்ன எம்பசைஸ் பண்ணாங்கன்னா, இத ஆக்சுவலி அகெயின் வந்து அக்ரிகல்ச்சரை தான் எம்பசைஸ் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சருடைய growth ரேட்ட கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. சோ தட் வந்துட்டு மத்த செக்டார் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் எக்ஸ்போர்ட்காகட்டும், இண்டஸ்ட்ரிக்காகட்டும் ஒரு பேஸா இருந்துச்சு. அதனால இவங்களும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டார தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த ஸ்லோகன் கர்பி ஹட்டாவ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மீனிங் என்ன? ரிமூவ் பாவர்ட்டி. ஓகே. followed by that 5th 5-year plan. 5th 5-year plan டைம் பீரியட் என்னன்னா 1974-1979. எவ்வளவு டார்கெட் பண்ணாங்கன்னா 4.4% டார்கெட் பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலா எவ்வளவு growth இருந்துச்சுன்னா 3.8% தான் growth ஆயிருந்துச்சு ஆக்சுவல் growth. இதுல வந்துட்டு நம்ம 4th 5-year பிளான்ல ஒரு பார்த்தோமா, கர்பி ஹட்டாவோ என்ன ரிமூவ் பாவர்ட்டி. அதேதான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். 2 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு பண்ணாங்க. ஒன்னு வந்துட்டு கர்பி ஹட்டாவோ, ரிமூவ் பாவர்ட்டி அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். நம்ம இந்தியா மீன்ஸ் வெளியே எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது. ஸோ இது 2 தான் மெயின் அப்ஜெக்டிவா இருந்துச்சு இந்த 5th 5-year பிளான்ல. அதுவும் இல்லாம ஹையர் ரேட் ஆஃப் growth. இந்த growth ரேட் இருக்குல்ல, இதை இன்னுமே ஹையர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹையர் growth ரேட், பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஹையர் இன்கம் பீப்புள், லோவர் இன்கம் பீப்புள்னு இல்லாம இன்கம் வந்துட்டு பெட்டர் இந்தியாவுடைய பீப்புளுக்கு பெட்டரா டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் growth வந்து டொமஸ்டிக் ரேட் ஆஃப் சேவிங்ஸ். நம்ம டொமஸ்டிக் ரேட் ஆஃப் சேவிங்ஸ் பண்றோம். அதுல சிக்னிஃபிகன்ட் growth. இது எல்லாமே வந்துட்டு ஒரு கீ இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த 5th பிளான்ல இருந்துச்சு. followed by that 6th plan. 6th plan உடைய டைம் பீரியட் 1980-1985. டார்கெட் எவ்வளோ? 5.2%. ஆனா ஆக்சுவல் growth 5.66%, which is ahead தி டார்கெட் growth விட அதிகமா இருந்துச்சு. சோ இதுல என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, நிறைய திங்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் என்ன? நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுது. சோ வாட் இஸ் நேஷனல் இன்கம்? இத பார்க்கல. ஓகே. நேஷனல் இன்கம்னா என்னன்னா, டோட்டலா நம்ம கண்ட்ரில எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றோமோ அதோட வேல்யூ. அததான் நேஷனல் இன்கம்னு சொல்றோம். சோ நம்மளுடைய கண்ட்ரியோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணோம். சோ பை த வே நம்மளுடைய நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால. அதுக்கடுத்து மாடர்னைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம ட்ரெடிஷனல் திங்ஸை விட்டு மாடர்னைசேஷனுக்கு போறது. அதுக்கப்புறம் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்றது. எப்படி ரெடியூஸ் பண்ணும்? அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா பாவர்ட்டி ரேட்டு குறையும். அந்த ஒரு மைண்ட் செட்ல. அதுக்கடுத்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் எப்படி? த்ரூ ஃபேமிலி பிளானிங். இதெல்லாம் வந்து ஃபியூ மேஜர் இனிஷியேட்டிவ் வந்து 6th பிளான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7th 5-year பிளான்.
ஸோ 7th 5-year பிளான் இயர் பீரியட் 1985 to 1990. growth rate அவங்க டார்கெட் பண்ணது 5%. ஆனா நம்ம அஹெட் 1% எக்ஸ்ட்ரா 6% ஆக்சுவலா growth ஆச்சு 6.01. இதுல 7th 5-year பிளான்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை ரேபிடா மீன்ஸ் அதிகமா ஃபுட் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு. கிரீன் ரெவல்யூஷன் என்ன ஐஇடி வெரைட்டி யூஸ் பண்ணணும், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல், ஃபர்டிலைசர் யூசேஜ் அதெல்லாம் கிரீன் ரெவல்யூஷன்ல வந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை ரேபிடா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஃப்ரேம்வொர்க் ஆஃப் பேசிக் டெனன்ஸ் ஆஃப் பிளானிங், அதாவது டெனன்ஸ் இருப்பாங்கல்ல லேண்ட்லெஸ் லேபரை நான் வந்துட்டு பே பண்ணி அந்த கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்களுடைய டெவலப்மெண்ட்கான ஃபோக்கஸ் கூட இந்த 5-year பிளான்ல தான் வந்துச்சு. இந்த 5-year பிளான்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட் செக்டாரை மேல கொண்டு வந்து நிக்கிறது, ப்ரியாரிட்டி கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. ஏன்னா பிரைவேட் செக்டார்னா அதிகமான ஒரு என்ன இன்புட் இருக்கட்டும் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் கிட்ட மணி இல்லாத பட்சத்துல ஸோ பிரைவேட் செக்டர் ப்ரியாரிட்டி அதிகமா நடந்தது எந்த பிளான்ல, இந்த 7th 5-year பிளான். அதுக்கு அடுத்து அடுத்த 8th பிளான் எப்போ வந்துச்சு 1992 to 1997. அவங்க டார்கெட் growth எவ்வளவு வச்சாங்க 5.6%. அகைன் இங்கேயுமே ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருந்துச்சு 6.8% கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ல 6.8% ஜிடிபி growth இருந்துச்சு. இவங்க மேஜரா என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப், நம்ம கண்ட்ரில இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்றது, மைக்ரேஷனை குறைக்கணும், ஸ்கில்டு லேபர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் இவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த 5-year பிளான் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 7th 5-year பிளான் 90ல முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து இமீடியட்டா 8 ஸ்டார்ட் ஆகாது. 2 வருஷம் ஆனுவல் பிளான்ஸ் இருக்கு. எதனாலன்னா சில பொலிட்டிக்கல் அன்சர்டைனிட்டி அட் தி சென்டர், ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டைனிட்டினால அது 2 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 9th பிளான் 1997 to 2002. டார்கெட் growth எவ்வளோனா 6.5%. ஆனா அச்சீவ் பண்ணது 5.35%, which is not a bad one. ஓகே, மோர் ஆர் லெஸ் நமக்கு வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் பெட்டரா இருந்துச்சு, பட் இந்த இயர் மோர் ஆர் லெஸ் அச்சீவ் பண்ணிருக்கோன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. இதுல இந்த எய்ம் என்னன்னா growth with social justice. இத்தனை 8 பிளான் வரைக்கும் என்ன நம்ம க்ரோ பண்ணணும், இந்தியா growth ஆகணும், டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து டெவலப் கண்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா 9th பிளான்ல தான் சோசியல் ஜஸ்டிஸோட டெவலப் ஆகணும். growthங்கிறது ஜஸ்ட் கமர்ஷியலைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் கிடையாது, சோசியல் ஜஸ்டிஸும் இருக்கணும் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்ண ஒரு பிளான் 9th. 4 இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ், அதாவது இந்தியால இருக்கிற பீப்புளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், ஜென்ரேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் பண்ணணும், ரீஜனல் பேலன்ஸ், இப்போ வந்துட்டு ஹில்லி ஏரியாஸ் இருக்கு, சிட்டி இருக்கு, வில்லேஜ் இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னா எல்லா இடத்துலயுமே ஈக்குவல் பேலன்ஸ், ஈக்குவாலிட்டி இன் பேலன்ஸ், ரீஜனல் பேலன்ஸ் இருக்கணும். அண்ட் வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ஸ், என்ன வேற கண்ட்ரியை டிபெண்ட் ஆகாம இல்ல வேற செக்டாரை டிபெண்ட் ஆகாம நம்ம கண்ட்ரியுடையது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், செல்ஃப் குரோத் இருக்கும், செல்ஃப் ரிலையன்ஸ் நம்ம மேலேயே நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது 9th பிளான். நெக்ஸ்ட் பிளான் வந்துட்டு 10th 5-year பிளான். 10th 5-year பிளான் இயர் எப்போ 2002 to 2007. ஓகே, 2002 to 7 எவ்வளவு டார்கெட் 8.1% டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா அச்சீவ் பண்ணது 7.7, அகைன் விச் இஸ் a good one. 7.7ங்கிறது மோர் ஆர் லெஸ் நம்ம ரீச் ஆகும். இந்த பிளான்ல அவங்க எய்ம் பண்ணது என்னன்னா டபுள் த பர் கேபிட்டா இன்கம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபரன்ஸ், டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் இருக்கு, டபுள் த பர் கேபிட்டா இன்கம் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. டபுள் த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 2002 to 2007ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 ஒருத்தருடைய இன்கம் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள அந்த 2002 பீரியட் இருக்குன்னா 2012 இந்த 500 அப்படிங்கிறது வந்துட்டு 1000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 1000 வந்துட்டு டபுள் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட். டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் எப்போ வந்துச்சு 2017ல வந்துச்சு. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எப்போக்குள்ள டபுள் பண்ணும் ஃபார்மர்ஸ் உடைய இன்கம் 2022க்குள்ள டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்தது. ஓகேவா, அதுதான் டிஃபரன்ஸ், குழப்பிக்காங்க. சோ இதுல அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் ரேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8.1%. நெக்ஸ்ட் 11th 5-year பிளான். 11th 5-year பிளான் 2007 to 2012ல வந்திருக்கு. டார்கெட் எவ்வளவுனா 8.1%, ஆனா அவங்க அச்சீவ் பண்ணது 7.9%, which is again a good one. நெக்ஸ்ட் இது வந்துட்டு 11th 5-year பிளான். இந்த தப்பா டைப் பண்ணிட்டேன். ஓகேவா, 11th பிளான்ல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ், இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் ஃபாஸ்டா இருக்கும், இன்க்ளூசிவா இருக்கும்.
இது குடுத்தது யாரு? சி. ரங்கராஜ். ஓகேவா? அகைன் 12th 5 இயர் பிளான் 2012-17 டார்கெட் எவ்ளோ? 8%. இது ஒண்ணும் இல்ல. 11th 5 இயர் பிளான்ல ஃபாஸ்ட்டா இன்க்ளூசிவா க்ரோ ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 12த்ல ஃபாஸ்ட்டா இன்க்ளூசிவா மட்டும் இல்லாம சஸ்டைனபிளா க்ரோ ஆகணும். அதாவது என்விரான்மென்டல் எந்த எஃபெக்டும் கொண்டு வராம, பாதிப்பும் இல்லாம இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதெல்லாம் எதுவுமே சஸ்டைனபிளா டெவலப் எர்த்ல இருக்கிற எந்த ஒரு திங்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளுடைய குரோத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ஹில் எஃபெக்ட் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாங்க. சோ இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா 11th 5 இயர் பிளானுக்கும் 12th 5 இயர் பிளானுக்கும் கம்பேர் பண்ணும்போது 10% ஆஃப் பாவர்ட்டி ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது எல்லாமே 5 இயர் பிளான்ஸ், இப்போ வரைக்கும் இருக்கிற 5 இயர் பிளான்ஸ், 12 5 இயர் பிளான்ஸ், ஆனுவல் பிளான்ஸ் என்னென்ன பிளான் வந்திருக்கு மேஜரா நிறைய இருக்கு. நீங்க டீடைல்டா படிக்கணும்னா பெட்டர் வந்துட்டு நீங்க நெட்ல போட்டாலே நிறைய பிளான்ஸ் வரும். நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல வேணும்னா அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ கூட போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இதெல்லாம் மேஜர் பிளான்ஸ். நீங்க இயர் ஞாபகம் வச்சுட்டா மட்டும் தான் அந்த எந்த இயர்ல என்ன வந்திருக்குன்னு சொல்ல முடியும். சோ பிளானும் இயரும் ரொம்ப important. இது இல்லாம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சருக்கு மேஜரா என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்கன்றத பார்ப்போம். ஓகேவா?